தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. திருவாரூரில் பழம்பெரும் எண்கண் முருகன் கோயில் கும்பாபிஷேக முன்னேற்பாடுகளில் இந்து சமய அறநிலையத்துறையினர் குளறுபடி செய்துள்ளனர். முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் அவதியடைந்தனர். கோயில் நிர்வாகத்தின் மோசமான நடவடிக்கையால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனத்தில் பங்கேற்க முடியாமல் அதிருப்தியடைந்துள்ளனர். காவல்துறையினரின் மெத்தன போக்கால் 3 மணி நேரமாக கடும் வெயிலில் போக்குவரத்து நெரிசலில் பக்தர்கள் தவித்துள்ளனர். கை குழந்தைகளுடன் பக்தர்கள் கொளுத்தும் வெயிலில் வயலில் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருவாரூரில் பழம்பெரும் எண்கண் முருகன் கோயில் கும்பாபிஷேக முன்னேற்பாடுகளில் இந்து சமய அறநிலையத்துறையினர் குளறுபடி செய்துள்ளனர். திருவாரூரில் பழம்பெரும் எண்கண் முருகன் கோயில் கும்பாபிஷேக முன்னேற்பாடுகளில் இந்து சமய அறநிலையத்துறையினர் குளறுபடி செய்துள்ளனர். முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு பக்தர்கள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது திருவாரூர் செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் உள்ளார். கார்த்திக், வணக்கம். திருவாரூரில் பழம்பெரும் எண்கண் முருக கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னேற்பாடுகள் சரிவர செய்யப்படவில்லை. கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கிரிஜா. பழம்பெருமை மிக்கதும் தொன்மை சிறப்பு வாய்ந்ததும் தமிழ் கடவன் முருகனுக்கு அறுபடை வீடுகளுக்கு இணையாக அருள் பாலிக்கும் எண்கண் முருகன் கோவிலில் இன்று கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 4 நாட்களாக 6 கால பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இறுதியாக மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய சிவச்சாரிகள் புனித திருத்தக்கலங்களை சுமந்து இன்று காலை 10 மணி அளவில் புனித திருத்தத்தை கோபுர கலசத்தில் ஊட்டி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக திருவாரூர் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் அருகே இருக்கும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள், குறிப்பாக திருச்செந்தூர், நாகர்கோவில், சேலம், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இந்த புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலில் நடைபெறும் கும்பாபிஷேக திருவிழாவிற்கு அந்த கோவில் நிர்வாகத்தினர் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் பல்வேறு மாவட்டங்களிலும் வந்த பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக பக்தர்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் கூட கிடைக்காமல் கடும் அவதியடைந்தனர். கழிவறை வசதியும் மிக குறைவாகவே காணப்பட்டது. இதனால் முதியவர்கள் மிகவும் துன்பமடைந்தனர். எல்லாவற்றுக்கும் மேலாக கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என தெரிந்திருந்தும் கோவில் நிர்வாகமும் காவல்துறையினரும் எந்தவித முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என திருவாரூர் மக்கள் மற்றும் கோயில் கும்பாபிஷேகம் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயிலை சுற்றிலும் பொதுமக்கள் நின்று கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு எந்தவித வழிவகையும் செய்யாமல் அந்த 4 வீதியிலையும் கோயிலை சுற்றிலும் 20க்கும் மேற்பட்ட அந்த சிறு சிறு வணிக விற்பனைகள், அதாவது அந்த ஐஸ்கிரீம் கடைகள், அந்த சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த கடைகளுக்கு அனுமதி கொடுத்ததால விழாவை காண வந்த பொதுமக்கள் நிற்பதற்கு இடமில்லாமல் தவித்தனர். இது மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகத்தினரோட வாகனங்கள், அதாவது பொதுமக்கள் வாகனங்கள் எல்லாம் கோவில்ல இருந்து 3 கிலோமீட்டருக்கு அருகே அந்தாண்ட நிப்பாட்டி வச்சுட்டு அங்கிருந்து பொதுமக்கள் நடந்து வராங்க. ஆனா கோவில் ஊழியர்களோட வாகனங்கள், இந்து சமயத்துறை நிர்வாகிகள் வாகனங்கள், அவங்க வாகனங்கள் மட்டும் கோவில் அருகே நிப்பாட்டி வச்சிருக்கதால கும்பாபிஷேகத்தை காண முடியாம பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சரி, இதுதான் கோவில் நிர்வாகம் தான் உங்களுக்கு முறையான ஏற்பாடு செய்யல அப்படின்னு நினைச்சா காவல்துறையினர் ஏற்பாடு மிகவும் மோசமாக இருந்தது. அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என தெரிந்திருந்தும் 15க்கும் குறைவான காவலர்கள் மட்டுமே அங்கு பணியில் இருந்தனர். மேலும் ஊர்காவல் படையை சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படை அதிகாரிகள் மட்டுமே அங்க பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. காவல்துறை குறைவாக இருந்தாலும் அது காவல்துறையினரை ஈடுகட்டுவதற்காக ஊர்காவல் படையினரை திருவாரூர் மாவட்ட காவல்துறை பயன்படுத்தியுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் காலை 10 மணிக்கு கும்பாபிஷேகம் முறை நடந்தது. ஆனா மணி இப்ப 1:15 வரைக்குமே கிட்டத்தட்ட 3 மணி நேரமாகவும் அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஸ்தம்பித்தது. அதாவது கோவில் இருக்கும் எண்கண் இடத்திலிருந்து திருவாரூர் தஞ்சாவூர் பைபாஸ் சாலை இருக்கும் முகந்தனூர் பகுதி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த 4 கிலோமீட்டர் தூரத்திற்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக வாகனங்கள் நகர முடியாமல் அங்கேயே தவித்தனர். ஏன்னா இப்போ அங்க போக்குவரத்தை சீர்சமைப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் யாருமே எங்க இல்ல. இதுல ஒரு குறிப்பிட்ட முதியவர் ஒருத்தவங்க மயங்கி கீழே வந்துட்டாங்க. மயங்கி கீழே விழுந்த முதியவரை காப்பாற்றுவதற்காக 108 வாகனமும் அங்கு இல்லை.
அதை கொண்டு செல்வதற்கான மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள் யாருமே இங்க இல்ல. அங்க இருந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேனை ஏற்பாடு பண்ணி அந்த வேன்ல வந்து போறதுக்கும் வழி இல்ல. அந்த வேன் போறதுக்கு முன்னாடி இளைஞர்கள் ஓடி சென்று எல்லா வாரத்தையும் நவருங்க சொல்லி விலக்கி விட்டு அதுக்கப்புறமா அந்த அழைச்சிட்டு போனாங்க. இப்படி வந்து ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக பொதுமக்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் வந்து ஆர்வமா வந்திருந்தாலும் அதை பொதுமக்கள் தரிசிக்க முடியாத அளவுக்கு திருவாரூர் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கோவில் நிர்வாகமும் செயல்பட்டதால கோவில் கும்பாபிஷேகத்தை காண வந்த பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.